ஹாய், நம்ம அல்ஜிப்ரால ஈக்குவேஷன் சமன்பாடை எப்படி சால்வ் பண்ணுறது, எக்ஸோட விடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம கெஸ் அண்ட் செக் மெத்தட் யூஸ் பண்ணோம். கெஸ் அண்ட் செக் மெத்தடில் ஒரு நம்பராக எடுத்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடையும் கால்குலேட் பண்ணி ரெண்டு சைடும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அந்த நம்பர் தான் விடை அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒரு நம்பராக போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? அதனால குவிக்காக எப்படி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு நம்ம தராசு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். தராசை இங்கிலீஷில் வேயிங் ஸ்கேல் இல்லை ஸ்கேல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பேலன்சிங் அ ஸ்கேல் மெத்தட் யூஸ் பண்ணி தராசை சமமாக்குற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த தராசை பாருங்களேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது? 5. ரைட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது. 5 3 ஈக்குவலா? இல்லை 5 3 ஈக்குவல் இல்லை. அப்போது இந்த ஸ்கேல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இல்லை. அதனால இந்த ஸ்கேல் பேலன்ஸ்டாக இல்லை. இந்த ஸ்கேல் சமமாக இல்லை. பாருங்க, 5 கீழே இருக்கு, 3 மேலே இருக்கு. அப்போ இந்த ஸ்கேல் பேலன்ஸ்டா சமமாக இல்லை. சரி, இது சமமாக இல்லை. இதை சமமாக எப்படி ஆக்கிறது? இந்த சைடில் 5 இருக்கு, அந்த சைடில் 3 இருக்கு. அங்கே இன்னும் 2 ஆட் பண்ணோம்னா அப்போ சமமாயிடும். ஏன்னா 3 + 2 எவ்வளோ? 5. இந்த சைடும் 5, அந்த சைடும் 5. என்ன செஞ்சோம்? நம்ம 2 ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணோம். ஆட் பண்ண உடனே இந்த ஸ்கேல் பேலன்ஸ்டு ஆயிடுச்சு. சரியா? பேலன்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சைடும் சமமாக இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மஸ்ட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்படின்னா அந்த ஸ்கேல் பேலன்ஸ்டாக இருக்கு, அந்த தராசு சமமாக இருக்கு. இந்த தராசுக்கும் அல்ஜிப்ரா ஈக்குவேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைடில் நான் எக்ஸ் போடுறேன், அந்த சைடில் 7. இப்போ இந்த தராசு பாருங்களேன், இந்த தராசு பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த ஸ்கேல் பேலன்ஸ்டாக இருக்குது இல்லையா? சமமாக இருக்குது. எப்போ ஒரு ஸ்கேல் சமமாக இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஒரு தராசு சமமாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 7. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கணும்? எக்ஸ் 7ஆக இருக்கணும். எக்ஸ் 7ஆக இருந்தால் தான் ரெண்டுமே சமமாக இருக்கும் இல்லையா? எக்ஸ் 2ஆக இருந்ததுன்னா இது பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ எக்ஸ் எவ்வளோவா இருக்கணும்? 7ஆக இருக்கணும். சரி, எக்ஸ் இங்கே இருக்குது, 7 அங்கே இருந்தால் எக்ஸ் 7ஆக இருக்கணும், நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய்யும் 3யும் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அங்கே 7 இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது? இப்பயும் இந்த தராசு சமமாக இருக்கு இல்லையா? ஸ்கேல் பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ? 7. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ஒய்யும் இருக்குது, 3யும் இருக்குது. அப்போது y + 3, இந்த சைடில் y + 3 இருக்குது, அங்கே 7 இருக்குது. y + 3 = 7. y + 3 7க்கு ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஸ்கேல் சமமாக இருக்கும். சரி, இது நமக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குது. இதில் y கண்டுபிடிக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். அங்கே 7 இருக்குது, இங்கே 3 ஆல்ரெடி இருக்குது. எவ்வளோ இருக்கணும்? இன்னும் 4 இருக்கணும். அப்போ இந்த y என்னவா இருக்கணும்? y 4ஆக இருக்கணும். இந்த பேலன்ஸை பார்த்த உடனேயே y 4ஆக இருந்தால் தான் 4 + 3 7, அந்த சைடும் 7, அதனால கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது 3ஓட எவ்வளோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வரும்? 4 சேர்க்கணும். அதனால y 4ஆக இருக்கணும். இந்த பேலன்ஸை பார்த்த உடனே நமக்கு y 4ஆக இருக்கணும். அப்போது y + 3 = 7. இந்த ஈக்குவேஷனோட விடை சொல்யூஷன் என்ன? y = 4. பாருங்கள், பேலன்ஸை வச்சு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தராசில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 8 இருக்குது, 2 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இருக்குது, 7 இருக்குது. இப்போ இந்த தராசை பாருங்க, சமமாக தானே இருக்குது. ஸோ ஸ்கேல் இஸ் பேலன்ஸ்டு. எப்போ ஒரு தராசு சமமாக இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான்
தராசு சமமாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 8 + 2. ரைட் ஹேண்ட் சைடில் x + 7. அப்போது 8 + 2 = x + 7. இந்த தராசுக்கான ஈக்குவேஷன் சமன்பாடு இதோ இருக்குது. இதை